பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில் என்னோடு கூட நீங்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாய் வேதத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போதும் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சங்கீதங்களை நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் 138ஆம் சங்கீதத்தினுடைய 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையில தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தை என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்து முடிக்கப்படாதபடிக்கு தோற்றுப்போன நிலையிலே காணப்படுகிறோம். நாம் தோற்றுப்போனவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய காரியங்களை யாவற்றையும் மேற்கொண்டு கொண்டு நம்மை ஆசீர்வதித்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற பரிசுத்த தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவனுடைய பரிசுத்த சமநிலை கடந்து வர வேண்டும். ஏனென்றால் இந்த தேவனாய் கர்த்தர் யாருக்கு இதை செய்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கீழே வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவனாய் கர்த்தர் ஒரு பெரிய உயர்ந்தவர். வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட உயர்ந்த தேவன் யாரை நோக்கி பார்க்கிறாரா? தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ள தேவ பிள்ளையே, உனக்காக யாரும் எந்த காரியத்தையும் செய்யவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? உனக்காக தேவனாய் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்க இப்பொழுதே வந்துவிட்டார். ஆண்டவராகி தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய சகல காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது உங்களுக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிக்க அவர் வல்லவராகிறார். ஏனென்றால் அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. ஏனென்றால் அவருடைய கிருபை என்றைக்கு இருக்கிறபடினாலே நாம் ஒரு நாளும் தோற்று போக போறது கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெரும்படிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக, எனக்காக ஒவ்வொன்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை ஆண்டவராகிய தேவன் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவர் செய்து முடித்து விட்டார். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் எனக்கு செய்து முடித்திருக்க. உனக்கும் செய்ய வல்லவராகிறார். உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிக்க தேவன் வல்லவராகிறார். நீ எந்த காரியம் நிறைவேறவில்லையே, இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம் தேவ பிள்ளையே. ஆனால் இந்த காலவெளியில் தேவன் சொல்லுகிறார், உனக்காக தேவன் யாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராகிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்து உங்களை மேன்மைப்படுத்த தேவன் வல்லவராகிறார். அவருடைய கருத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்படிப்பட்டதான் நல்ல பாதையில் நடத்தி உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராகிறார். நான் தாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான அதிசயத்தை நடப்பிக்க அவர் வல்லவராகிறார். அவர் கருத்துல ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு, ஆண்டவரை துரத்தப்பட்டு என்னுடைய காரியங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போயிருக்கிறதே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காய் வருகிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நீருடைய ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையை அப்படி விசுவாசித்து அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில சகல ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன். நீ ஒருவரே பாதுகாத்து நடத்தும். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் அவளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்க என்பதை உணர்ந்து அவள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.